கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஸ்டெப் அவுட். ஆமென் சொல்லலாமா? ஆமென். வெளியே வா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஸ்டெப் அவுட். சத்தமா சொல்லுங்க. ஸ்டெப் அவுட். வெளியே வா. வெளியே வா. சத்தமா சொல்லுங்க. வெளியே வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில we have to step out அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வெளியில வரணும். ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். நமக்கு இருக்கிற அந்த சேஃப் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். நம்மளே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதிலே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மறுரூபத்தில் நோக்கி போகணும், பயணம் பண்ணணும். நமக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டத்தில் நம்ம பயணம் பண்ணணும். அப்படியே தேங்கி நின்றுடக்கூடாது. நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிற படியில் ஒரு படியாக ஏறி போகணும். சில நேரம் அங்கேருந்து வெளியில் வான்னு சொன்னால் அதை கீழ்ப்படியறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்டெப் அவுட். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்க, ஸ்டெப் அவுட். வெளியே வாங்க. சொல்லுங்க, வெளியில வாங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸோ எந்தெந்த சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியில வரணும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென் சொல்லலாமா? எப்பேற்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்து நம்ம வெளியில வரணும்னு தேவன் விரும்புகிறார். அதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ எப்பவும் போல் 3 காரியத்தை எனக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய இருக்குது, ஆனாலும் 3 காரியம் நம்ம டீப்பாக அதை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நொறுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. ஆமென் சொல்லலாமா? நம்பர் 1 என்னது? நொறுக்கப்பட்ட சூழ்நிலை, உடைக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வா. ஆமென். 2வது, தோல்வியான சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. தோல்வி போல தோன்றுகிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வா. ஆமென். ஹல்லேலூயா. 3வது காரியம், சில மனிதர்களிடத்திலிருந்து வெளியே வா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் நமக்கு திட்டமாய் பேசுவாராக ஆவியானவர். ஆமென். சரி, முதல்ல நொறுக்கப்பட்ட, அதாவது உடைக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் நொறுக்கப்பட்டிருக்கீங்களோ, உடைக்கப்பட்டிருக்கீங்களோ, அவ்வளோக்கு அதிகமாய் அவருடைய ஆறுதல் பெருகும். ஆமென் சொல்லலாமா? உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பக்கம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், ஒரு பக்கம் நொறுக்கப்பட்ட சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் எப்படி நமக்கு இருக்கிறார்னா ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த ஆறுதல்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் எப்போ தெரியும்னா, நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்ம ஆறுதலுக்குள்ள வரும்போது தான் அந்த ஆறுதல் எவ்வளோ ஒரு வேல்யூன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. சில பேர் சில மனிதர்களை இழந்திருப்பாங்க, சில உறவுகளை இழந்து ஆறுதல் இல்லாமல் தவிப்பாங்க. அவங்களுக்கும் ஆறுதல் படுத்துகிறவர் கர்த்தர் தான். வசனம் சொல்லுது, சகலவிதமான ஆறுதல்களின் தெய்வம் அவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா நமக்கு? சகலவிதமான, சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்களேன், சகலவிதம். இந்த விதம் அந்த விதம்னுலாம் இல்லை. என்ன விதம்? சகல விதம். எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் தேவையோ எல்லாவற்றிற்கும் ஆறுதலா இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலவிதமான ஆறுதல்களின் தெய்வம். ஏங்க ஆறுதல் வேணும்? நொறுக்கப்பட்ட நிலைமை, உடைக்கப்பட்ட நிலைமை. தேங்காய் எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? நீங்கள் ரட்சிக்கப்படாத முன்னாடி தேங்காய் உடைச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் தேங்காய் உடைச்சிருக்கேன்? கோயிலில் தேங்காய். ஸ்தோத்திரம். தேங்காய் உடைக்கும் போது என்ன ஆகும்? சல்லி சல்லியாக செதறும். நம்ம வாழ்க்கையும் சில நேரம் உடைக்கும் போது என்ன ஆகும்? செதறும். அவங்க ஏன் தேங்காய் உடைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இதுதான் அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும். நம்ம இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? உடைக்கணும். தேங்காய் எப்படி சல்லியாக செதறுதோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். அப்போ உடைக்கப்படும் போது தண்ணி வெளில வருமா? சில தண்ணி எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். சில தண்ணி
ஒரு உவர்ப்பா, அது என்ன சோறு டேஸ்ட்டு, அது தமிழில் என்ன சொல்லுவாங்க? புளிப்பா, புளியம்பில்லை, உவர்ப்பா தெரில எனக்கு. ஏதோ ஒரு டேஸ்ட்லெஸ், அது நல்லாவும் இருக்காது, ஒரு மாதிரி குடிக்க பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதான் சேர்ந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இனிப்பாக இருக்கிற தண்ணி அதுக்கு தேங்காய் உண்டு, புளிப்போ இல்லைன்னா டேஸ்ட்டே இல்லாத தண்ணியும் உண்டு. இப்போ நம்ம உடைக்கப்படும் போது நமக்குள்ளே இருக்க தண்ணி வெளியில் வரும். அது எப்படிப்பட்ட தண்ணியாக இருக்கணும்னா டேஸ்டான தண்ணியாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த அப்படியே செல்லியாக செதறுது பார்த்தீங்களா, அதான் உடைக்கப்பட்ட அனுபவம். இந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தில் ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக பாத்திரம் உடைக்கப்பட்ட அனுபவம். யோபு உடைக்கப்பட்ட அனுபவம், நொறுக்கப்பட்ட அனுபவம். ஏன் தான் பிறந்தேனோ அப்படின்னு நினைக்கிறார். எரேமியா உடைக்கப்பட்ட அனுபவம், என் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாகன்றார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உடைக்கப்பட்ட அனுபவம். அன்னாள் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அனுபவம். வேதனையின் உச்சத்தில் போய் சர்ச்சில் உட்காந்து அழுவுறா. அப்போ உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் ஆறுதல்களின் தெய்வம் என்பது தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், தாவீது வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போமா? 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அழுறதுக்கு பலனே இல்லாத அளவு நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமை, உடைக்கப்பட்ட நிலைமை. இப்படி ஒரு காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு யோசிக்காத சில விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னா, உடைக்கப்பட்ட நிலைமை, நொறுக்கப்பட்ட ஒரு நிலைமை. சில மனிதர்கள் நம்மளை நொறுக்கி போடுவாங்க. சில வேளை பிசாசு நல்லா நொறுக்கி போட சித்தமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார் பேதுக்கிட்ட, உன்னை சொலகில் புடைக்கிறது போல் பிசாசு என்ன செய்ய போகிறான்? புடைக்க போகிறான். அப்போ இதெல்லாம் அனுபவம். யோபும் யார் சோதிச்சது? பிசாசு சோதிச்சான். உடைக்கப்பட்ட அனுபவம், நொறுக்கப்பட்ட அனுபவம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை கேள்வி கேட்காம தேவ மனிதர்கள் நமக்கு முன்பதாக சாட்சியாய் ஏன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்காம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியவான்களாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னா ஆறுதல் கிடச்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? இன்னைக்கு நொறுக்கப்பட்ட நிலைமையோடு நீங்கள் வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா சகல விதமான ஆறுதல்களின் தெய்வம். ஆமேன். அழறதுக்கு கூட பலன் இல்லை, திராணியே இல்லை அழறதுக்கு. அவ்வளோ அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வாழ்க்கையில், நான்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் அழறதுக்கு கண்ணீரே இல்லை, வத்தி போச்சுன்ற அளவுக்கு அழுதுருக்கேன் நான். ஆமேன். அவ்வளோ நொறுக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை கீழே வைக்கலை, மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை உடைக்கப்படும் போது, ஒவ்வொரு முறை நொறுக்கப்படும் போதும் அவரே ஆறுதல் செய்கிறவராய் என்னோடு கூட இருந்த தெய்வம். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் ஆறுதல் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். தாவீதுக்கு என்ன நடந்தது பாப்போமா? 19ஆம் வசனம், அதே 30-19 வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும், சின்னதோ பெருசோ, குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்ப ஆறுதல் செய்த தேவன், அன்னைக்கு தாவீதுக்கு ஆறுதல் செய்த தேவன், என் வாழ்க்கையில ஆறுதல் செய்த தேவன் உங்க வாழ்க்கையில ஆறுதல் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறாரு. நொறுக்கப்படுற நேரத்துல, உடைக்கப்பட்ட நேரத்துல நீங்க கவலைப்பட வேணாம். ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவராய் உடன் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படியோ போ அப்படின்னு விட்டுட்டு போறவர் கிடையாது.
சில துன்பமான நேரத்தில் தான் யார் நம்மோடு இருக்கிறாங்க, யார் நம்மோடு நிற்கிறாங்க, யார் கழுவுற மீனில் நழுவி போயிடுறாங்கன்றது தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில பேர் நல்லா இருக்கும்போது கூட நல்லா இருப்பாங்க, உற்சாகப்படுத்தும் போது ரொம்ப சூப்பர் 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 நல்லா செய்யுங்க ஊன்வாங்க. ஏதா பிரச்சனைன்னா அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் டிஸப்பியர் ஆகிடுவாங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். இதுதான் உலகம் கடக்கிற சூழ்நிலை. ஆனால் நீ நொறுக்கப்பட்ட நேரத்தில், உடைக்கப்பட்ட நேரத்தில் உனக்காக கூட வந்து, உனக்காக தோள் கொடுத்து, உன் கூடவே நின்று உன்னை உயர்த்தி வைக்கிற தெய்வம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்ல நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாம், அவருக்கு மேன்மை செலுத்தலாம், தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சகலத்தையும் திருப்பி கொண்டான். ஒரு காலத்து அதே அதிகாரம் தான், அதே 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அழுறதுக்கு திராணி இல்லாமல் அழுதான். எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். கூட இருந்தவங்க கூட கல்லெறியணும்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ கல்லெறிஞ்சாங்க, இப்போ சொல்லெறிகிறாங்க. அதான் வித்தியாசம். எவ்வளோ வலிக்கும், கல்லெறிஞ்சாலும் வலிக்கும், சொல்லெறிஞ்சாலும் வலிக்கும். கல்லெறிகிற வலி வெளியில் இருக்கிற வலி சீக்கிரம் மாறிடும். சொல்லெறிகிற வலி என்ன செய்யாது, சாகிற வரைக்கும் மறக்காது. ஆமேன்னு சொல்லலாமா? தாவீதை சீமையும் நிந்திச்சான். நிந்திச்சோன்னே தாவீதை என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை, அமைதியாக போங்கன்ட்டார். கூட இருக்கவங்களாம் சொல்லலாம், சீமையை வெட்டிடலாம், அடிச்சிடலாம். தாவீது சொன்னார், வேணாம் வேணாம் விட்டுரு, கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, அவன் நிந்திக்கட்டும். அந்த நிந்தனையை பார்த்தாது கர்த்தர் எனக்கு இறங்குவார்ன்ட்டு போயிட்டான். திரும்பி தாவீதை ஜெயிச்சுட்டு வரான், அப்சலோமை ஜெயிச்சுட்டு தாவீது வரான். அதே சீமையை எதிர்கொண்டு போகிறான், அதே சீனை திருப்பி. ஆனால் இந்த முறை காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு, என்னை மன்னிச்சிருங்க தாவீதை, என்னை மன்னிச்சிருங்க ராஜாவேன்னு சொல்லி அழுகுறான். அப்போவும் தாவீதை என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சிட்டான். இன்றைக்கி வெற்றி நாள், இன்றைக்கி அவனை கொல்ல வேணாம் விடுங்கன்னு மன்னிச்சிட்டான். ஆனால் எல்லாம் முடிஞ்சு பல வருஷங்கள் கழித்து சாக போகிற நிலமையில சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறான், அவனை மறந்துடாத, ஒரு நாள் என்னை நிந்திச்சான். அப்போ மனுஷனுக்கு மறக்க முடியல பார்த்தீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போது சில பேர் பேசின காரியம், சொன்ன விஷயம் என்ன செய்யறதில்ல, மனுஷருக்கு மறக்க முடியல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சகல விதமான ஆறுதலின் தேவன். நொறுக்கப்பட்ட காலங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் நம்ம கூட இருந்து ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முழுமையான ஆறுதலை நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரை நான் ஆறுதல் படுத்தினதுனால தான் இன்னைக்கு நான் உயிர் வாழ்கிறேன்னு சொல்கிறவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அதரப்ப அழகாக பாடுவாங்க, ஆறுதலின் தெய்வம் உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு. ஆமேன். எப்பெல்லாம் தெய்வ சமூகத்தில் முட்டி போடுறோமோ ஒரு விதமான ஆறுதல், ஒரு கம்பேஷன் ஸ்பிரிட். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு கம்ஃபர்டிங் ஸ்பிரிட் நம்மளை நிரப்புது. அதுதான் தேவன், ஆறுதலின் தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, 20ஆம் வசனம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். தாவீதின் கொள்ளை என்றார்கள். அதே ஜனங்க தான் கல்லெறியணும்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஜனங்களுடைய வாயிலிருந்து இப்போ ஒரு வார்த்தை வருது, இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி. தாவீதன் தலைவனாக தூக்கி வச்சுக்கிட்டு, தலையில் தூக்கி வச்சு நடக்கிற ஒரு நாட்கள் வரும். இது ஆறுதலின் நாட்கள். நீ அழுகுது, நொறுக்கப்படுகிற நாட்கள் வருமானா ஆறுதல் படுத்தப்படுகிற உயர்வா கொடுக்கிற நேரமும் வரும் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். சில காரியத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்தாதான் அந்த துக்கத்திலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலேருந்து வெளியில் வாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது என்ன செய்தார்? அதுலேருந்து வெளியில் வந்தார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு வசனம். ஆமேன்னு சொல்லலாமா? நொறுக்கம் தான், உடைக்கப்பட்ட நிலைமை தான், ஆனால் திடப்படுத்தி கொண்டார். அதான் கம்மிங் அவுட், ஸ்டெப்பிங் அவுட். ஆமேன்னு சொல்லலாமா? வெளியில் வர்றது என்னன்னா, ஆண்டவரே என்னை தூக்குங்க, யாராவது தூக்கணும்,
யாராவது வந்து என்னை இழுக்கணும் இல்லை. நம்ம வெளியில் வர வேண்டிய நேரத்தில் நம்ம வெளியில் வர நம்ம தயாராக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் ஆண்டவரே ஓடி வந்து உங்களை தூக்குவார். அப்புறம் நீங்கள் நல்ல விசுவாசி வளர்ந்துட்டே வரீங்க, ஊழியக்காரராக வளர்றீங்க, விசுவாசியாக வளர்றீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர தெரிஞ்சுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ தாவீது வெளியில் வந்தான். உடைக்கப்பட்ட அழுகிறதுக்கு திராணி இல்லாமல் அழுதாலும் யோசிச்சான், நான் இதிலே இருந்தால் வேலைக்காகாது, நான் வெளில வரேன். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த நினப்பிலே, தோல்வியான நினப்பிலே, சோர்வான நினப்பிலே, உடைக்கப்பட்ட நினப்பிலே இருக்காதீங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இந்த எண்ணத்தையே நமக்கு பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்டெப் அவுட். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வெளியில் வா, அதுலேருந்து வெளியில் வா, உடைக்கப்பட்ட அந்த நிலைமையிலேருந்து வெளியில் வா, நான் உன்னை ஆறுதல் படுத்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். நம்ம சில காரியங்கள்லேருந்து வெளியில் வர வர தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்கு ஒரு வச்சிருக்கிற உயர்வை, அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மேன்மையை, அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற மகிமையை பார்க்கணும்னா ஸ்டெப் அவுட். ஆமென். கம் அவுட். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த காரியத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னும் நொறுக்கப்பட்ட நேரத்தில் இருக்க மாட்டேன். சில பேர் என்னை உடச்சி போட்டு போயிட்டாங்க, என் இருதயத்தை சுக்குநூறாக உடச்சி போட்டு போயிட்டாங்க, அந்த நினைப்பிலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நோ, கம் அவுட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உனக்காக ஆறுதல் செய்கிற தேவன் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:6. Thank you Jesus. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார், எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். பவுல் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆறுதல் செய்கிறார். நொறுக்கப்பட்ட நிலைமை, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க. உங்களை ஒரு மதிப்பு கூட கொடுக்க மாட்டாங்க, சிறுமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே ஆறுதல் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கொடுக்கலையே, மரியாதையே கொடுக்கலையேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். 2வது, தோல்வியான அனுபவத்திலிருந்து வெளியே வா. நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் சிலது தோல்வி போலவே தோன்றும். நான் என்ன கை வச்சாலும் எனக்கு அது வாய்க்க மாட்டேங்குது, தோல்வியாகவே இருக்கேன். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சில பேருக்கு வாய்க்காது. இல்லை சில பேருக்கு வேலைக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வருவாங்க. எங்கே போனாலும் தோல்வி மாதிரியே தெரியுதே அப்படின்னு தோணும். படிக்க போனால் படிப்பு வரல, வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸ் வந்தால் பிஸ்னஸில் நஷ்டம். இப்போ என்னதான் மனுஷன் செய்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. எப்போ பாரு தோல்வி போலவே ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போல்லாம் தோல்வியை உணர்றீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வெற்றி வேந்தனாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் ஜெயபலமானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நம்ம சூழ்நிலை தோல்வி போல தோன்றும், ஆனால் தோல்வியாய் முடியாது, அது வெற்றியாய் முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. எது நீ தோல்வியாய் முடியும்னு நினைக்கிறீங்களோ அது வெற்றியாய் முடிய தேவனால மாத்திரம்தான் கூடுமே தவிர நம்ம எவ்வளவுதான் உயர பறந்தாலும் முடியாது. ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா நிச்சயமா முடியும். அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் சிலுவையில் தோல்வி போல தான் தோன்றுச்சு. இயேசு அவ்வளோதான் சிலுவையில் மறிச்சு. இன்றைக்கும் சொல்லுவாங்க, ஏன் இயேசுகிட்ட போய் ஜெபிக்கிற, அவரே பாவம் கஷ்டப்பட்டு சிலுவை மரணத்தை எடுத்துக்கிட்டாரு, நீ போய் அவர்கிட்ட ஜெபிச்சா அவருங்க கொடுப்பாரு அப்படின்னு சில இயேசுவை அறியாத ஜனங்க சொல்லுவாங்க. அவர் சிலுவை மரணத்தை எடுத்துக்கிட்டது தோல்வி போல ஜனங்களுக்கு தோன்றினாலும் அதுதான் வெற்றியின் சின்னமாய், சாத்தானுடைய ராஜ்யத்தை மரணத்தை ஜெயித்த சின்னமாய், வெற்றி வேந்தனாய் மேலே ஏறி வந்தார். ஆமே. மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமே. அவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும்.
இந்த காரியம் எப்படியாய் முடியுமோன்னு பயப்படாதீங்க, ஜெயமாய் முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, நீ தோல்வி போல தோன்றுகிற காரியம் உங்க வாழ்க்கையில ஜெயமாய் முடியும். சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், தோல்வி போல தோணுதா? ஆண்டவர் சொல்றார் அது ஜெயமாய் முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யோசேப்போட வாழ்க்கையில எல்லாமே தோல்வி போலவே தோணுச்சு. ஆமேன். நல்லா தான் இருந்தது, அப்பா கூட பிரதர்ஸ் கூட. அப்பா வேற கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தோன்னே பிரதர்ஸ்க்கெல்லாம் என்ன வந்துருச்சு? போராமல் வந்துருச்சு. கொண்டு போய் ஒரேடியாக எங்கே தூக்கி போட்டானுங்க? கூலியில் போட்டாங்க. அப்போ எப்படி தோணிருக்கும் சொல்லுங்களேன்? தோல்வி போல் தோணியிருக்கும். சரி, கூடியிலேருந்து எடுத்தானுங்களா, சந்தோஷம்னு நினச்சி அபாடா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளவே காசுக்கு விற்று போட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? காசை வாங்கி விற்றுட்டானுங்க. அது என்ன எப்படி தோணியிருக்கும் அவருக்கு? தோல்வி போல தோணிருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? கதறியிருப்பார்ல, கத்திருப்பார்ல, யாருன்னே தெரியும், எங்கடா விற்கிறீங்க, தயவுசெய்து எல்லாரையும் கூப்பிட்டுருப்பார். ரூபன் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுருப்பார், யூதா கூப்பிட்டுருப்பாரா? யாருமே என்ன செய்யலை, மனம் இறங்கலை. தோல்வி போல தோணுச்சு. போய் அடிமை மாதிரி, மாடு மாதிரி, ஆடு மாதிரி, என்ன சொல்கிறது, மிருகம் மாதிரி கட்டி வச்சு விற்பாங்க. ஒரு டேக் போட்டு விற்பாங்க, விலை பேசி விற்பாங்க. அந்த காலத்தில் ஒரு கொடுமையான காரியங்கள்லாம் நடந்தது, அடிமைகள்னு. அப்போது விற்கப்படுறாரு. அடிமைனா எதுவுமே அவங்களால பேச முடியாது, எஜமான் சொல்கிறது கேட்கணும், அவ்வளோதான் அடிமை. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், இல்லைன்னா பசிக்குதுன்னு கூட கேட்க முடியாது. தன்னிச்சையாக எதுவுமே சுதந்திரமாக செயல்படவே முடியாது. அதான் அடிமைத்தனம். அவ்வளோ தூரம் அவன் தோல்வி போல தோன்றினாலும் ஒவ்வொரு முறையும் ஜெய கிறிஸ்து அவன் கூட இருந்ததுனால போத்திபார் வீட்டில் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்கிறான், உன்னை தவிர எல்லாமே எனக்கு கீழே தான். ஆமேன்னு சொல்லலாமா? தோல்வி போன்று தோன்றுகிற அந்த சூழ்நிலை ஜெயமாய் உங்கள் வாழ்க்கையில் மாறும். விசுவாசிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அங்கேயும் ஒரு தோல்வி வந்துச்சு. அங்கேயும் போத்திபார் மனைவினால பிரச்சனை வந்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சு சிறைச்சாலை. இதை விட ஒரு கொடுமை. தோல்வி போல தோன்றினாலும் ஜெயம் அவன் வாழ்க்கையில் உண்டு என்பதை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார், நான் நம்புகிறேன். ஆமேன். இன்னும் எத்தனை வருஷம் காத்திருந்தான்னு தெரில. அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்லி அனுப்புகிறான், தயவுசெய்து ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி அனுப்புகிறான். அப்போ கூட அவன் மறந்து போனான். 2 வருஷம் புடமிட்டார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மனிதர்களால் உங்களுக்கு உயர்வு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், மனுஷங்களால் உங்களுக்கு உயர்வு இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான். யோசேப்பை உயர்த்தி வச்சு அழகு பார்த்த தெய்வம் உங்களையும் உயர்த்தி வச்சு அழகு பார்க்க அவரால் மாத்திரக்கூடும். டோன்ட் worry about the situation. இன்னைக்கு தோல்வி போல தோணலாம், உங்கள் ஊழியம் தோல்வி போல தோணலாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இன்னைக்கு இருக்கிற இந்த தோல்வியான சூழ்நிலையிலேருந்து ஸ்டெப் அவுட். ஆமேன். வெளியே வாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ தோல்வி போல தோணுகிற இந்த சூழ்நிலை, அவ்வளோதானா, இனி தோல்விதானா, இனி என் வாழ்க்கையை நான் எழும்பவே முடியாதா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சே, போராட்டம் வந்துருச்சே நினைக்க வேணாம். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க. ஆண்டவர் உங்களை வெற்றியை தரத்துக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் வெற்றி வேந்தனாய் ஜெய கிறிஸ்துவாய் முன் செல்லுகிறார். அவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்க அவர் போதுமானவர். யோசிப்பு வாழ்க்கையில் உயர்வை கொடுத்தாரா, வெற்றியை கொடுத்தாரா? தோல்வி போல தோணுகிறதெல்லாம் வெற்றியாய் மாறும். ஆமேன்னு சொல்லலாமா? தானியேலோட வாழ்க்கையில் தானியேல் 6:28 என்ன சொல்லுது? தானியேல் 6:28. ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தரியுவின் ராஜ்யபார காரியத்திலும் பெர்சியாவாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. போதும், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சிங்க கேபில போடும் போது தானியேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். தோல்வி போல இருந்திருக்கும். ராஜாக்கு நான் அநியாயம் பண்ணவே இல்லை, நல்லதுதான் செஞ்சேன், கூட பொறாமப்பட்டு பிடிச்சவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? சிங்க கேபில போட்டாங்க. இருந்திருக்குமா? தோல்வி போல சூழ்நிலை. ஆனால் தோல்வியாக முடிஞ்சிச்சா ஜெயமாக முடிஞ்சிச்சா?
யாரெல்லாம் போட்டானோ அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாரு. ஆனால் தானியேலுக்கு ஒரு சேதம் வராம சிங்கத்தின் வாயை கட்டி சிங்கக்கேபிலன்னு தூக்கி எடுத்துட்டாரு. தோல்வி போல தோணுகிறதெல்லாம் தோல்வியாய் முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, தோல்வி போல தோன்றுகிறது எல்லாம் தோல்வியாய் முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வெற்றியாய் முடியும், ஜெயமாய் முடியும். 6 ராஜாவை பார்த்துட்டார் தானியேல். தானியேலின் காரியமும் வென்றால் ஜெயமா இருந்தது. எல்லா இடத்துலையும் ஜெயம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு எப்படி இருந்திருக்கும் அக்கினி சூழலில் போடும்போது? தோல்வி போல. ஆண்டவர் விடுவிச்சாலும் ஓகேப்பா, விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் வணங்க மாட்டோன்ற வைராக்கியம் மட்டும்தான் இருந்ததே தவிர விடுவிப்பார்ன்ற 100% விசுவாசம் இருந்ததான்னு தெரியல. தோல்வி போல இருந்துச்சு. ஆனால் அங்கே சர்ப்ரைஸ் வச்சுருந்தாரு. உள்ள இவங்க போகிறதுக்குள்ள இயேசு கிறிஸ்து உள்ள நிற்கிறாரு. கம் பிரதர்ஸ், வெல்கம், வாங்க, லெட் அஸ் ஹேவ் அ பார்ட்டின்னு வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களோட உலாவி அவங்க வந்து தீயில வெந்து போவோன்னு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே பெரிய ஐஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஐஸ் பர்க் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கு. வெளியில தான் அக்கினி, உள்ள நல்லா ஏசி போட்ட ரூம் மாதிரி இருந்திருக்கும். நான் நம்புகிறேன். ஆமென். எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விசுவாசத்தில் கர்த்தர் இருக்கிற பிரசனம் தான் நமக்கு பரலோகம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடம் தான் நமக்கு பரலோகம். அது அக்கினி சூளையா இருந்தா என்ன, அது வந்து சிங்க கெபியா இருந்தா என்ன, சில நேரம் நம்ம வாழ்க்கையே அங்கங்க சிங்கங்க தான் இருக்கு. அப்பப்ப உரும்புது, அப்பப்ப கடிக்குது, அப்பப்ப பேசாத வேலை எல்லாம் பேசுது. ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால ஹல்லேலூயா, தோல்வியாய் முடியாது, வெற்றியாய் முடியும். ஆமென், ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்துல பூர் என்னவா மாறிச்சு? பூரீம். எடுத்து வாசிப்பேன். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 24 26. அமிதத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்ருவாய் இருந்து, யூதருக்கு சத்ருவாய் இருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து, யூதரை கொலை பண்ண நினைச்சு, அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும், யூத குலத்தையே அழிக்கணும் நிர்மூலமாக்கணும்னு பூர் எனப்பட்ட சீட்டை போட்டு ஒரு 13ஆம் தேதி. ஆமென் சொல்லலாமா? இன்னைக்குமே 13னா எல்லாரும் பயப்படுவாங்க. நம்பர் 13 பிசாசு நம்பர்னுவாங்க நம்ம ஊர்ல. 13ஆம் நம்பர்னு ஏதோ எப்பவுமே அது ஒரு நல்ல நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே 13 வேணான்னுவாங்க சில பேர். இன்னைக்குமே அந்த பயம் இருக்கு. எப்போ வந்தது? பூர்ல வந்தது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாரா அன்னைக்கு பிறந்திருக்கீங்களா? தெரியல. எனக்கும் அதே தாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம அதெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பூர் என்னவா மாறுச்சுன்னா பூரிமாய் மாறுச்சு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். எந்த மனுஷன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருந்தானோ, தான் வெட்டின குழியை அகலமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் ஆமான் பெரிய தூக்கு மரத்தை செஞ்சு வச்சான். அவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் இதே தான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புனா குடும்பமே பார்க்குறோம்ல. ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார், கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார், கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆண்டவர் தோல்வி போல சிச்சுவேஷன் தோணலாம், ஆனால் தோல்வியா முடியாது. பூருன்னு பயப்பட வேணாம், பூரிமாய் மாறிடும். ஆமென், ஆமென் சொல்லலாமா? அந்த வசனம் 26. ஆகையால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எனப்பட்டது. போதும், பூரீம் எனப்பட்டது. ஆமென். உங்க தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. 3வது காரியம், சில மனிதர்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணணும். ஆமென் சொல்லலாமா? 2 விஷயம் பார்த்தோம்னா எதுலேருந்துலாம் ஸ்டெப் அவுட் ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம். நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையிலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகணும். அப்புறம் தோல்வி போல இருக்கிற சூழ்நிலையிலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகணும். ஆமென். அதுலேருந்து வெளியில வா. தோல்வியை நினைச்சே அழுதுட்டு உட்கார்ந்துருக்காத, வெளியில வா. ஆமென். ஜெயத்தை கர்த்தர் தர உண்மையுள்ளவரா இருக்கிறார். சில எந்த விஷயத்த தோல்வியா இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆமென். தோல்வியை விட
கர்த்தருடைய மகிமை பெருசு என்பதை நம்புங்க. அவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வா. ஸ்டெப் அவுட். ஆமென் சொல்லலாமா? வெளியே வா. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் கிட்ட இருந்து நம்ம வெளியில வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவையற்ற உறவு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தவறான இதுக்கு போகணும்னா அதுலேருந்து வெளியில் வரணும். ஆமென் சொல்லலாமா? தேவையற்ற ஃபெல்லோஷிப். யார் கூட ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோட தான் ஃபெல்லோஷிப் வச்சுக்கணும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெட்டராக இருக்கவங்க கூட தான் நீங்கள் ஃபெல்லோஷிப் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஆமென். இன்னும் சத்தமா ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஐக்கியம் பொறுத்து தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் ஃபெல்லோஷிப் வந்து உலகத்தானோடு இருந்துடக்கூடாது. அவன் போகிற இடத்துக்கு போகிறது, அவன் பார்க்குற சினிமாவை பார்க்குறது, அவன் பாடுற சினிமா பாட்டை பாடுறது, இப்போ மொபைலில் ஃபுல்லாக சினிமா பாட்டை ஏற்றி வச்சுக்கிறது, எங்கே போனாலும் அவன் பொறாமப்பட்டா நீ பொறாமப்படுறது, அவன் அவதூறு பேசினா நீங்கள் அவதூறு பேசுறது. நோ, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில மனிதர்கள் கிட்ட இருந்து வெளியில் வா. நீ அவனோட சேர்ந்தா கெட்டு குட்டிச்சவரா போயிடுவ. அதான் ஆண்டவர் உன்னை வெளியில் வர சொல்கிறார். ஆமென் சொல்லலாம். நல்லா கவனிங்க. சில நேரம் சில மனிதர்கள் கிட்டேருந்து நீங்கள் வரணும். சில நேரம் சில மனிதர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் சேம். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் பீப்புள், ஆர் சம்டைம்ஸ் பீப்புள் வில் ஸ்டெப் அவுட் ஃப்ரம் யூ. போத் ஆர் கரெக்ட், சேம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். இஃப் யூ ஸ்டெப் அப், நீங்கள் எப்போ ஸ்டெப் அவுட் பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெப் அப் ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். 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 திருப்பி சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஸ்டெப் அவுட் ஆகிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெப் அப் ஆகுறீங்கன்னு அர்த்தம். நீ வெளியில் வான்ற சூழ்நிலையை விட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்களோ நீங்கள் உயர்வின் படியில் ஏறுறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு படி இருக்குன்னா அது மேலே ஏறுனா ஸ்டெப் அப் பண்ணுவோம். ஆமென். அடுத்த நிலைமைக்கு வா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு போனோம்னா யூ கம் அவுட். சில விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. ஆமென். ஆவிக்கு ஊழியத்தில் நீங்கள் முன்னேறி போகணுன்னா சில காரியத்துலேருந்து வெளியில் வாங்க. சில மனிதர்கள் கிட்டேருந்து வெளியில் வாங்க. இல்லை அவங்க உங்களை விட்டு போனாங்கன்னா ஓகே, ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாம். சில நேரம் ஆண்டவர் அப்படி வச்சுருப்பார். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது வேதத்தில். லோத்து ஆபிரகாம் ஒட்டிக்கிட்டு போனார் எக்ஸ்ட்ரா பேர்டனா. ஆண்டவர் லோத்தை அழைச்சாரா, ஆபிரகாம் அழைத்தாரா? ஆபிரகாம் அழைத்த ஆபிரகாமுக்கு கூட சப்போர்ட்டிவாக தரிசனத்தில் ஒட்டிக்கிட்டு கூடவே லோத்தும் வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ணலை? வர முடியலை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. லோத்து தான் பிரிஞ்சு போனார் ஆபிரகாமை விட்டு. ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாம் பிரியலை. யார் பிரிஞ்சு போனா? லோத்து பிரிஞ்சு போனார். சில நேரம் சம் பீப்புள் வில் கோ அவுட். இன்னொரு பக்கம் பார்த்தா சாமுவேல் முதல்ல சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோன்னே ஆண்டவர் சவுலை புறக்கணிச்சிட்டான்னு தெரிஞ்சு அழுது அழுது சவுலுக்காக ஜெபிக்கிறார். அழுகுறாரு. ஐயோ ஆண்டவரே, அவரை புறக்கணிச்சிட்டீரே, இவன் நல்லவனா தானே இருந்தான், கீழ்ப்படியாமல் போயிட்டானே. அழுகுறார், பயங்கரமாக அழுகுறார். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்டாப் இட். நான் புறக்கணித்தவனுக்காக நீ எவ்வளோ நேரம் அழுவ? ஸ்டெப் அவுட். வெளியே வா. நான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். ஈசாயின் மகன் நான் ராஜாவாக ஆக போகிறேன். நீ வெளியில் வான்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சில சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை வெளியில் வர வைப்பார். சில மனிதர்கள் ஆண்டவர் நமக்கு பிரியம் இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத சில துன்மார்க்க துஷ்ட மிருகங்கள், சில காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். அதுலேருந்து வெளியில் வர வைப்பார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்ல கரங்களை அசைத்து தேவனை மகிமைப்படுத்தலாமா? You have to step out of people. Amen. Off, O-F-F, off. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சங்கீதம் 17:4. சங்கீதம் 17:4. வேகமாய். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாகும் 1:15. துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமாய் விலகி போயிரு. துஷ்ட மனுஷர்களா துஷ்டமான காரியங்களை செய்கிறாங்களா, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்களா, கெட்ட யோசனைகளை சொல்கிறாங்களா, விலகிரு.
Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. நிறைய பேர் பரவாயில்ல நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், நான் விழுந்து போயிருவேன். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த மனிதர்களை விட்டு நீ விலகலைன்னா நீ விழுந்து போயிருவ, உன் ஆத்மா நஷ்டமாயிரும். விலையேற பெற்ற தரிசனத்தையும் அழைப்பையும் உதறி தள்ளிடுவீங்க. சில மனிதர்கள் கிட்ட அந்த வெளியில வான்னு சொன்னா கீழ்ப்படிய காதுள்ளவன் கேட்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். Amen. ஹல்லேலூயா. நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில கிடைக்காதது காரணம் கீழ்ப்படுதல் வேணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு கர்த்தர் சொல்றார். Amen. ஆமென். எடுத்து வாசிம் நாகம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது, மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. துஷ்டமான காரியங்கள், துஷ்ட மனிதர்கள், துஷ்ட மிருகங்கள், துஷ்ட கிரியைகள், பிசாசு சில துஷ்ட காரியங்களை உங்க எல்லையில போடுறதுக்கு ரொம்ப எத்தனம் பண்ணுவான், பிளான் போட்டு வருவான். ஆனா ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறதுனால இந்த துஷ்டத்தனங்கள் நெருங்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். யூ ஹாவ் டு ஸ்டெப் அவுட்னு ஆண்டவர் சொல்றார். கம் அவுட், வெளியிலே வா. ஹல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். எதுலதெல்லாம் வெளியில வரணும்? நொறுக்கப்பட்ட நிலைமையில இருந்து வெளியே வரணும். அப்புறம் தோல்வி போல தோன்றுகிற நிலைமையிலிருந்து வெளியே வரணும். 3வது சில மனிதர்களிடம் வெளியில வரும். லோத்து என்னைக்கு போனாரோ அப்ப ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பெருகுச்சு, உயர்வு உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? சில எல்லைகள்ல சில பேரை ஆண்டவர் டெலீட் பண்றாருன்னா உயர்வு உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. Hallelujah. நீ வெளியே வான்னு சொன்னா கீழ்ப்படிய நமக்கு தெரியணும். Amen. ஆமேன். ஆண்டவருக்கு புத்தி சொல்லக்கூடாது. சில பேர் எப்படின்னா பெரிய ஆளு, ஆண்டவருக்கே புத்தி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தகுதி இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்டெப் அவுட் அப்படின்னு 3 காரியம் பார்த்தோம். ஸ்டெப் இன் அப்படின்ற தலைப்பு மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எதுலலாம் நம்ம உள்ளே வரணும்? ஸ்டெப் அவுட் பார்த்தோம், வெளியில் போக வேண்டிய காரியங்கள். உள்ளே வர வேண்டிய காரியம் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே உள்ளே வாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எதுக்கெல்லாம் உள்ளே வரணும்னா, வெளியிலே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க, ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வெளியில் நிற்கிறீங்க, உலகமாகவே இருப்பீங்க, உலகத்தின் சிந்தனையே இருக்கும், மாம்சத்தின் நிச்சயே இருக்கும், ஜீவனத்தின் பெருமையே இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு யூ ஹாவ் டு ஸ்டெப் இன், ஆவிக்குரிய ரெல்முக்குள்ளே வாங்க. ஆமேன். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். ஆமேன்னு சொல்லலாமா? 2வது தேவ நோக்கத்துக்கு வாங்க. காட்ஸ் பர்பஸ் இன் யோர் லைஃப். ஒரு அம்பர்லா, ஆண்டவருடைய திட்டம் என்னது? ஒரு அம்பர்லா, கொடைக்குள்ளே வாங்க. வெளியில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க கொடை வச்சுருக்காங்க, பெருசாக வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? பட்டுன்னு உள்ளே போயிடுவீங்கல்ல. அப்படி தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கு, ஒரு மரம் இருக்குது, நிழல் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் நிற்பீங்க ஷேடில். அப்படி தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு. அதுதான் கர்த்தருடைய திட்டம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் ஒரு பக்கம் பிசாசு என்ன வச்சுருப்பான்னா, ட்ராப் வச்சுருப்பான். என்ன வச்சுருப்பான்? Trap. மனிதர்களோட நீ அங்கே இருக்காத வெளியில் வான்னு சொல்லி நீங்கள் கேட்காம அங்கே இருந்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. வெளியிலலாம் எலி ஓடுது இப்போது நிறையா. பக்கத்தில் அந்த ஹோட்டல் இருக்கிறதுனால எலி வரும், வீட்டுக்குள்ளே வராத, நான் வெளியில் ஓடும். ஸோ அதை ட்ராப் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? எலி பொறி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உட்டன் ட்ராப் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு 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 கம்பி இருக்கும், கம்பி வளைஞ்சிட்ருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? தேங்காய் எடுத்து, தேங்காவை என்ன பண்ணுவோம்? ஸ்டவ்வில் வச்சு சுட்டு, ஒரு நைஃப் எடுத்து அதை சுட்டு அதில் மாட்டி வைக்கணும். அந்த தேங்காய் சுட்டோன்னு அதுக்கு என்ன ஸ்மெல் வரும்னா, பட்டர் ஸ்மெல், சீஸ் ஸ்மெல் வந்துடும் எலிக்கு. அப்போ எலி என்ன பண்ணோம்? நைட்டில் வெளியில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடி அந்த ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து கடிக்கும். டேஸ்ட்டாக இருக்குமா? இழுக்கும், இழுத்துச்சுன்னா முடியும்.
ட்ராப். அநேகருக்கு பிசாசு உலகத்தை காட்டி உள்ளே பிடிச்சி இழுக்கிற ஒரு ட்ராப்பாக வச்சுருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எந்த மனிதர்கள்கிட்ட நம்ம வெளியில் வரணுமோ வரலைன்னா ட்ராப்பில் மாட்டிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியம் நம்மளை விட்டு போகணுன்றா ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மளை அர்ப்பணிக்கணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். ஸ்டெப் அவுட்னு 3 காரியம் கர்த்தர் சொன்ன மாதிரி ஸ்டெப் இன் அப்படின்னு 2 காரியம். என்ன சொன்ன? ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே வரணும், ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வரணும். 2வது தேவ நோக்கம் அம்பர்லாக்குள்ளே வரணும். ஆமேன். இந்த 2 செஞ்சிட்டிங்கன்னா 3வது ஒன்று ஆண்டவர் வச்சிருப்பார். தேவ மகிமைக்குள்ள உங்களை மூடுகிற தேவனாக இருப்பார். தேவ மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. மோசே தேவ மகிமைக்குள்ள பிரவேசிச்சான். வெளியில் வரும்போது ஜனங்களால் முகத்தை கூட பார்க்க முடியல. முகத்தை முக்காடு போடுகிற அளவுக்கு மகிமை வெளிப்பட்டது. ஆமேன். சாதாரண மனுஷியா இருக்கிற உங்க மேல தேவனுடைய மகிமை ஓவர்ஃப்ளோ ஆகும் பாருங்க. அந்த பிரகாசத்தை ஜனங்க பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்க மேல வெளிப்படும். ஆமென். நான் உன்னில் மகிமை படுவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? நீங்க மகிமைக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். மகிமைப்படுறதுக்காகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எழுமினிப்போமா தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர்ந்து செல்ல, தொடர்ந்து ஓட. ஸ்டெப் அவுட் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வர. எதுக்கெல்லாம் ஆண்டவர் ஸ்டெப் இன் சொல்றாரோ அதற்கும் கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். God wants to show his glory. அவருடைய மகிமையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். உங்களை மகிமையான பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். மகிமைக்குரிய பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். ஆமென். ஜீசஸ். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். சொல்லுவோமா? உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை என்ன